ஓம் சாந்தி. 24/9/2025 புதன்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய பேட்டரி சார்ஜ் செய்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். எந்தளவு நீங்கள் நினைவில் இருக்கின்றீர்களோ அந்தளவு பேட்டரி சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கும். இச்சமயம் செயற்கையானவர்கள் அநேகர் தோன்றியிருக்கின்றார்கள். சிலர் தன்னையே பகவான் என்கிறார்கள், சிலர் ரித்தி சித்தி காண்பிக்கின்றார்கள். ஆகவே மனிதர்கள் உண்மையினை பகுத்தறிய முடியவில்லை. உண்மையான படகு அசைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய உண்மையான படகு ஒருபொழுதும் மூழ்காது என உங்களுக்கு தெரியும். இன்று யார் தடைகளை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் இங்கேதான் சத்கதிக்கான வழி கிடைக்கின்றது என்று நாளை புரிந்து கொள்வார்கள். அனைவருக்காகவும் இந்த ஒரே கடைதான் இருக்கின்றது. பாபாவின் ஆத்மாவில் கூட ஞானம் நிரம்பி இருக்கின்றது. குழந்தைகள் இந்த பிறவியில் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆக வேண்டும். பக்தி மார்க்கத்தில் 63 பிறவிகளில் துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் தேக உணர்வில் இருக்கிறீர்கள். ஆத்மா என்றால் என்ன என்பது தெரியவில்லை. ஆத்மாவுக்குத்தான் துக்கம் ஏற்படுகின்றது. பதீத ஆத்மா பாவனாத்மா என்று கூறப்படுகின்றது. பதீத பரமாத்மா என்று ஒருபோதும் கேட்டதில்லை. ஒருவேளை அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருந்தால் பதீத பரமாத்மா ஆகிவிடுவார் அல்லவா? பாபா எல்லோரையும் விட பெரிய சக்தி வாய்ந்தவர். எவ்வளோ ஆத்மாக்கள் இருக்கின்றன, அனைவரை விட அந்த சக்தியால் நிரப்ப வேண்டும். பாபா சர்வசக்திவான் ஆவார். ஆத்மாக்களாகி நாம் அவருடன் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் பேட்டரி எவ்வாறு சார்ஜ் ஆகும்? முழு கல்பம் சார்ஜ் குறைந்து கொண்டே போகின்றது. இப்போது மீண்டும் பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டி இருக்கின்றது. சிவ தந்தையுடன் புத்தி இணைத்தால் உங்களுடைய ஆத்மாவில் சக்தி நிறைந்து தூய்மையாக ஆகிவிடும் என்று கூறுகின்றார். பாபாவை மறப்பதால் பேட்டரி சார்ஜ் காலியாகி விடுகின்றது. பாபாவை நினைவு செய்யாமல் ஜோதி எப்படி பிரகாசமாக ஆகும்? பாபாவிடம் மிகவும் அன்பிருக்க வேண்டும். பாபா, நாங்கள் உங்களுடையவராக இருக்கின்றோம், உங்களுடன் தான் வீட்டுக்கு செல்வோம் என்று குழந்தைகள் பாபாவிடம் உரையாடுகின்றார்கள். இங்கே உங்களுக்கு 2 தந்தையர் உங்களை அலங்காரம் செய்வதற்காக கிடைத்திருக்கிறார்கள். அலங்காரம் கூட நன்றாக இருக்க வேண்டும். அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். எனக்குள் எந்த அவகுணம் இல்லையே என தன்னையே கேட்டுக்கொள்ளுங்கள். மனதில் புயல் வரலாம். செயல்களில் எதையும் செய்யவில்லையா? யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லையா? துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் பாபா. பாபா நிறைய யுக்திகளை தெரிவித்து கொண்டே இருக்கின்றார். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இந்த மூவருக்கும் மேலே சிவபாபா இருக்கின்றார். மூவரையும் படைக்கக்கூடியவர் திரிமூர்த்தி சிவன் என்று கூறப்படுகின்றது. யோகத்தினால்தான் நீங்கள் சத்தோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். இங்கே கூட மனிதர்கள் காய்ந்து போனவர்களாக ஆகிவிட்டனர். அனைவரும் ஒருவருக்கொருவர் துக்கம் அழித்து கொண்டே இருக்கின்றார்கள். பாபாதான் உலகத்தின் ராஜ பதவியை கொடுக்கின்றார். அவரை எவ்வளவு நினைக்க வேண்டும்? நினைவில் இல்லாததால் மாயை அடித்து விடுகின்றது. எல்லாவற்றை விட கடுமையான அடி விகாரத்தினுடையதாகும். யுத்த மைதானத்தில் பிராமணர்களாகி நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே உங்களுக்குத்தான் புயல் வரும். ஆனால் எந்த விக்கர்மமும் செய்யக்கூடாது. விக்கர்மம் செய்தீர்கள் என்றால் தோல்வி அடைந்து விடுவீர்கள். குழந்தைகள் தொல்லைப்படுத்தினார்கள் என்றால் கோபம் வந்து விடுகின்றது. குழந்தைகள் நன்கு வளர்க்கவில்லை என்றால் கெட்டு போய் விடுவார்கள். அதனால் இதை செய்ய வேண்டியிருக்கின்றது என்பதை கூறி பாபாவிடம் கேட்கிறார்கள். அடிக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். பாபா கூட குழந்தைகளே, ஒருபோதும் விகாரத்தில் ஈடுபடாதீர்கள், குலத்தை கலங்கப்படுத்தாதீர்கள் என்று கற்றுத்தருகின்றார். லௌகீகத்தில் கூட சில குழந்தைகள் கெட்டவர்களாக இருந்தால் முகத்தில் ஏன் கரியை பூசுகின்றாய், குலத்தை கலங்கப்படுத்துகின்றாய் என தாய் தந்தையர் கூறுகின்றார்கள் அல்லவா? தோல்வி வெற்றி, வெற்றி தோல்வி அடைந்து இறுதியில் வெற்றி கிடைத்துவிடும்.
உண்மையான படகுக்கு புயல் நிறைய வருகின்றன. இந்த பழைய உலகம் சுடுகாடாக ஆகிவிட்டது என உங்களுக்கு தெரியும். இறக்கப் போவர்களிடம் யாரும் மனதை வைக்க முடியாது. இந்த உலகம் முடிந்து விட்டது, விநாசம் ஆகியே விட்டது. தந்தை நன்கு நினைத்தால் பேட்டரி சார்ஜ் ஆகும். யார் போக போக ஓடிவிட்டனரோ, திருமணம் செய்து கொண்டு விட்டனரோ, அவர்கள் கூட நாடகத்தில் நடிப்பிருந்தால் மீண்டும் வந்து முயற்சி செய்வார்கள். வேறு எங்கு போக முடியும்? உலகமே மிகவும் பழையதாக அழுக்காக ஆகிவிட்டது. லக்ஷ்மி நாராயண் உலகம் ஆகா ஆகா என்று இருந்தது. வைர வைடூரியங்கள் உள்ள மாளிகைகள் இருந்தன. பாரதம் பிச்சைக்காரனாக இருக்கின்றது. கடன் மேல் கடன் வாங்கி கொண்டே இருக்கின்றார்கள். தானியங்கள், சர்க்கரை போன்ற எதுவும் கிடைப்பதில்லை. இப்போது உலகம் மாற வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு ஆத்மாவின் பேட்டரியை தூய்மையாக மாற்றுவதற்கு சார்ஜ் செய்ய வேண்டும். பாபாவை நிச்சயம் நினைவு செய்ய வேண்டும். அப்போதுதான் ஆத்மா என்ற பேட்டரி சக்தி நிரம்பும். மாயை இறுதி வரை ஏமாற்றுகின்றது. ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பாக இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். வழிமுறைகளை தெரிவித்து கொண்டே இருக்கின்றார். அனைத்து குணங்களினாலும் தன்னை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் யாருக்கும் துன்பம் அளிக்கக்கூடாது. அனைவருக்கும் சுகத்திற்கான வழி காட்ட வேண்டும். முழு உலகம் சுடுகாடாக ஆகிவிட்டது. ஆகவே இதன் மீது மனதை செலுத்தாதீர்கள். இப்போது நாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நினைவிருக்க வேண்டும். மாயா அல்லது விக்னங்களிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாப் தாதாவின் குடை நிழலுக்கு அதிகாரி ஆகுக. யார் பாப் தாதாவின் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பாப் தாதாவின் குடை நிழல் அதிகார ரூபத்தில் கிடைத்து விடுகின்றது. அந்த குடை நிழலில் மாயை வருவதற்கான சக்தி கிடையாது. அந்த சதா மாயாவின் மீது வெற்றி பெற்று விடுவார்கள் கொடை நிழலுக்குள் இருந்தால். இந்த நினைவு என்ற கொடை நிழல் அனைத்து விக்னங்களிலிருந்தும் பாதுகாப்பாக வைத்துவிடும். எந்த விக்னமும் கொடை நிழலில் இருப்பவர்களிடம் வர முடியாது. கொடை நிழலில் இருப்பவர்களுக்கு கடினத்திலும் மிக கடினமான விஷயம் கூட எளிதாக ஆகிவிடும். மலைக்கு சமமான விஷயங்களும் பஞ்சுக்கு சமமாக அனுபவம் ஆகும். பிரபுவுக்கு பிரியமானவர், மக்களுக்கு பிரியமானவர் மற்றும் சுயத்துக்கு பிரியமானவர் ஆவதற்கு திருப்தி என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள். விசேஷமாக நினைவு யாத்திரை சக்திசாலி ஆக்குங்கள். ஞான சுரூபத்தின் அனுபவி ஆகுங்கள். சிரேஷ்ட ஆத்மாக்களாகி உங்கள் சுப உள் உணர்வு, நன்மைக்கான உள் உணர்வு மற்றும் சக்திசாலி சூழ்நிலை அநேகம் தவித்து கொண்டுள்ள, அலைந்து கொண்டுள்ள, உதவி கேட்டு அழைத்து கொண்டுள்ள ஆத்மாக்களுக்கு ஆனந்தம், அமைதி மற்றும் சக்தியின் அனுபவம் செய்விக்கும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.